இந்த டொமைனோட ஹோஸ்டட் ஜோன் கான்ஃபிகரேஷனை நல்லா கவனிங்க. இந்த சப்டொமைன் myaccount.websiteshop.comக்கு 2 டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எந்த சர்வருக்கு இந்த சப்டொமைன் ரிசால்வ் ஆகும், அதுக்கு தான் நம்ம வெயிட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் மொதல் ரெக்கார்டுக்கு ஒரு வெயிட்டும் ரெண்டாவது ரெக்கார்டுக்கு ஒரு வெயிட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மொதல் ரெக்கார்டில் 70% ஆட் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது ரெக்கார்டில் 30% ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால 70% ஆஃப் த டிராஃபிக் மொதல் ரெக்கார்டுக்கும் 30% ஆஃப் த டிராஃபிக் ரெண்டாவது ரெக்கார்டுக்கும் போகும். ஸோ இது என்ன யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஒரு சர்வர் வந்து ஹையர் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து 16 கோர் சர்வராக இருந்ததுன்னா அதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த டிராஃபிக்கும், இது வந்து வெறும் 4 கோர் சர்வராக இருந்தால் அதை ஓவர்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டாவது சர்வருக்கு 30% மட்டும் அனுப்புவோம். இந்த மாதிரி AWSல இருக்கிற கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் டீப்பரான கண்டென்ட்டை என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன்.